பூஜை பொங்க வச்சு சாமி கும்பிட்ற நேரத்துல இந்த பையன் எங்கிட்டு போனேன்? தூங்கிட்டு இருந்தாங்க. எழுப்பி எழுப்பி பார்த்தேன், எந்திரிக்கவே இல்லை. எந்திரிடான்னு கத்தி விட்டுட்டு வந்தேன். இந்த பாத்ரூம் போயிருக்கா, இந்த வந்துருவான். நல்ல நாள் பெரிய நாள் அன்னைக்கு இப்படி தூங்கிக்கிட்டு இருந்தா பொழப்பு நல்லா இருக்கும் போ. கொஞ்ச நேரம் நீங்க கம்முன்னு இருங்க. எரியிற தீயில எண்ணெயை ஊத்தாம. ஆமா, எரியிற தீயில எண்ணெயை ஊத்தணும்னு எனக்கு ஆசை பாரு. ஒரு வேலை வெட்டிக்கு தான் போறதுக்கு துப்பு இல்லாம ஆயிப்போச்சு. வீட்டோடையே கடந்துகிட்டு இருக்கேன். ஒரு நல்ல நாள் பெரிய நாளாவது சாமி கும்பிட்ற நேரத்துல நேரங்களமா எந்திரிச்சாவாது. தை பிறந்தா வழி பிறக்குன்ற மாதிரி இவன் வாழ்க்கையில ஏதோ ஒரு நல்லது நடக்கும்ல. நான் தான் எழுப்பி விட்டு வந்துட்டேன். இந்த வந்துருவான் சாமி கும்பிட்ற நேரத்துல. நீங்க பூஜையை போடுங்க. ஆமா, வீட்டுல ஒருத்தரை விட்டுவிட்டு ஒருத்தர் பூசை போடுங்கப்பா, நல்லா இருக்கும். ஏற்கனவே குடும்பம் லட்சணமா இருக்கு, இதுல இதுவும் வேற செஞ்சுக்கோங்க, இன்னும் லட்சணாகதியா இருக்கும். உனக்கே தெரியுமில்லடா, அந்த காலத்துல நான் பூசை போட்டேன்னா குடும்பத்துல உள்ள எல்லாரும் இருப்பாங்க. அப்பதான் நான் பூசையே போடுவேன். இப்படி ஒருத்தர் விட்டு ஒருத்தர்லாம் நான் பண்ணதே கிடையாது. இன்னத்துக்கும் அப்படி செய்வேன். ஆமாம்மா, நீங்கள் செய்கிற அழகு எங்களுக்கு தெரியாது. காலையிலேருந்து ஒரு மனுஷி இங்கிட்டு ஓடும் அங்கிட்டு ஓடவும் அந்த வேலை இந்த வேலைன்னு செஞ்சுக்கிட்டு இருந்தேன். சாவகாசமாக எந்திரிச்சு சுடுதண்ணி காய வச்சுருந்ததையும் எடுத்து ஊற்றிக்கிட்டு வந்து நிற்கிறது ஒரு பெரிய விஷயம். ஏண்டி இப்போ என்னடி, என்னை பூஜை போடுற இடத்துல நிற்க சொல்றியா இல்லை என்னை போக சொல்றியா? எனக்கு ஒன்று வீடு வாசல் இல்லாமல் இல்லடி. என் புள்ள வீட்டுக்கு போனேன்னு வை, அங்கே அவளை என்ன தங்கமாக தாங்குவாடி, தங்கமாக தாங்குவா. யார் உங்களை போவேன்னு சொன்னா? போங்க போங்க. பாத்தியாடா, நல்ல நாள் பெரிய நாளும் இவ ஆசைப்பட்டது இதுதானே. நான் வீட்டை விட்டு போகணும், இவ இங்க ராஜாங்கம் பண்ணணும். நான் இருக்கிறத இவளுக்கு இடையூறா இருக்கு. நான் போறேன்ப்பா, நான் போறேன். எனக்கு என்ன தலையெழுத்தா? நான் போறேன். ஐயே, 2 பேரும் முதல்ல வாய மூடுங்க. பத்திரகாளி வாய மூடு. அவங்க வாய்க்கு வந்தபடி பேசுறாங்க. வாய மூடுன்னு. இன்னைக்குதான் புள்ளைய லட்சணமா பெத்த தாய்க்கு ஜாதகமா பேசியிருக்கான். பா வாராம் பாவன். காலங்காத்துல பொங்கலை வச்சுக்கிட்டு மனுஷனை எழுப்பிக்கிட்டு ஏமா சூரிய உலகத்திலேயே தான் பொங்க வைக்கணுமா? ஏன் சாயங்காலம் வச்சா பொங்க தொண்டை குழியில இறங்காத? தொண்டை குழியிலனப்பா, வயிற்று குழியிலேயே இறங்கும்பா. ஏண்டா எருவ மாடு, காலங்காலத்துல நேரங்கிழமை எந்திரிக்கணுன்ற அறிவே இல்லைல்ல. வேலை வெட்டிக்கு போறதுக்கு தான் வழி இல்லாம ஆயிப்போச்சு. நேரங்கிழமை எந்திரிச்சாவது ஒரு இதை பண்ணணுமா இல்லையா? மற்ற நாளில் தான் தூங்கியே கிடக்கிற இந்த கட்டிலே கதின்னு. இந்த பொங்க நாளாவது நேரமா எந்திரிச்சு ஒரு குளிச்சு ஒரு பூஜைன்றது நிக்கிறது இல்ல. டேய் வாய மூடுறா, வாய்க்கு வாய் அடிச்சுக்கிட்டு இருக்காம. அப்பா தான் பேசுறாங்கல்ல. வாய் மூடிட்டு இல்லடா. தம்பி நீ பூசை போடியா, நீ பூசை போடு. அப்பனே சூரிய பகவானே, இந்த வருஷம் போல இனி வரக்கூடிய வருஷங்களும் நல்லபடியா அமையணும். எல்லா விவசாய மக்களும் செழிப்பா வாழணும். அவங்களுக்கு போதுமான அளவுக்கு மழையும் கிடைக்கணும், போதுமான அளவுக்கு வெயிலும் கிடைக்கணும். யாருக்கும் எந்த பசியும் பட்டினியும் இல்லாம காலம் முழுக்க நல்லா இருக்கணும். நீதான்பா அவங்களுக்கு கடன் தொல்லையாலையும் விவசாயத்தோட கஷ்டத்தினாலையும் நிறைய பேர் இந்த விவசாயமே வேணான்னு தூக்கி வீசிட்டு போறாங்க. அப்படி இல்லாம எல்லாரும் விவசாயத்தோட அருமையை புரிஞ்சுக்கிட்டு விவசாயம் பண்ணணும். அதுக்கு நீதான்பா அருள் புரியணும். என் மருமகளோட மூச்சை பாரு, அப்படியே பொட்டி வச்சா கூட வேகாது. என் மருமகளோட முகரக்கட்டைய பாரு, முகரக்கட்டைய மூஞ்சும் ஆளும் அப்படியே கறி எடுத்து பூசுற மாதிரி இருக்கா. என் பையன் உன் பேச்ச கேட்கறான் தானடி ஆடிக்கிட்டு தெரிஞ்ச. இப்ப தெரியுதா என் பையனோட குணம் என்னன்னு? 1000 தான் என் பையன் உனக்கு சாதகமா ஏதோ கொஞ்ச நாள் பேசிக்கிட்டு இருக்கானோனையும் அவனை என்னென்ன இது மாதிரி என்னை பேச வச்ச. இன்னைக்கு தெரியுதுல்ல, என் பையன் ஆத்தா மேலே கோவப்படுவானே தவிர விட்டு கொடுக்க மாட்டான்டி. 1000 தான் இருந்தாலும் ஒண்டை வந்த பிடாரி தானே நீ. இந்த ஊர் பிடாரியை விரட்டணும்னு பார்த்தியோ? விரட்ட முடியுமா என்னைய? பத்திரகாளி பூசையை போடு. உங்க அம்மாவை போட சொல்லுங்க. பூஜையை போடுன்னு. நல்லா இருந்த மனுஷனை ஏதையோ பண்ணி எனக்கு எதிராகவே மாற்றி விட்டுட்டான். கிளட்டு சிரிக்கிறத பாரு. உனக்கெல்லாம் வந்து விட்டிக்கும் பாரு. உன் தலைவை இடி விழுக. இந்தானே அப்பனே ஆண்டவனே, இத்தனை வருஷமா என் புருஷன் என் பேச்சை கேட்காம இருந்தார். ஏதோ இப்போ கொஞ்ச நாள் எனக்கே தவிர புரிஞ்சுக்கிட்டு எனக்கானால இருந்தார். இந்த கிழவி அதையும் கெடுத்து விடணும்னு என்னென்னமோ பண்ணுறான். அதெல்லாம் நடக்காம நீதாப்பா பார்த்துக்கணும். தை பிறந்தா வழி பிறக்குன்ற மாதிரி என் குடும்பத்தோட கஷ்டகாலெல்லாம் முடிஞ்சு என் பையனுக்கு ஒரு வேலை வெட்டி கிடச்சி என் பிள்ளையும் ஒரு நல்ல இடத்துக்கு கட்டி கொடுத்து நாங்களும் சொந்த வீடு கட்டி நல்லபடியாக வாழணும். நீதான் அருள் புரியணும். டே தம்பி,
சொல்லுமா. டேய் பொங்கல் அன்னைக்கு உன் தங்கச்சிக்கு சீர் கொடுக்கணும்டா. பொங்கல் வச்சாச்சுல, பொங்கல் கரும்பு சட்டை துணியெல்லாம் எடுத்து அவங்களுக்கு கொடுக்கணும்ல. இப்பதான் அவங்களுக்கு புதுசா கல்யாணம் ஆயிருக்கு, பொங்கச்சீர் கொடுக்கறதுக்கு. ஏமா நீ வேற. ஏண்டா என்னதான் இருந்தாலும் வருஷம் வருஷம் அவங்களுக்கு துணிமணி எடுத்து கொடுத்து இந்த கரும்பு பொங்கல் சக்கரை அரிசி பருப்புன்னு கொடுத்து வழக்கமாக போச்சு. இந்த வருஷம் கொடுக்கலன்னா ரொம்ப கஷ்டமாக போயிரும்டா. அதுவும் இல்லாமல் பெத்த வீட்டிலேருந்து சீர் கொண்டு வரதுன்றது ஒவ்வொரு பொண்ணுக்கும் வரேன்டா. என் பிள்ளைக்கு அதை கொடுக்கணும்ல. ஏமா வருஷம் வருஷம் காசு இருந்தா பரவாயில்ல, கடன் வாங்கி எல்லாம் செய்ய முடியாதுமா. இந்த வருஷம் கையில சுத்தமா காசு இல்ல. அதான் பொங்கு காசு 3000 வந்துச்சுல, அதில் செய்ய வேண்டியதானே. தானே நீ கரெக்டா கணக்கு போட்டு வச்சிருப்பியே, அதெல்லாம் செலவாயிடுச்சு. செலவானா பரவாயில்ல, நான் ஒரு 3000 வச்சிருக்கேன். அதில் என் மாப்பிள்ளைக்கும் என் பிள்ளைக்கும் என் பேத்திக்கும் ஒரு சட்டை துணி எடுத்துக்கிட்டு கரும்பு பொங்கல் ஜாமான் எல்லாம் வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டு வருவான். உன் பிள்ளைக்கு செய்யறதுன்னா எங்க இருந்து காசு வருதுன்னு தெரியல. ஏடா பென்ஷன் பணம் தான்டா, வேற எந்த பணம்? என் பிள்ளைங்களுக்கு செய்யினா கையிலேருந்து 10 காசு எடுக்க மாட்டா. இன்னைக்கு அவள் பிள்ளைக்கு நோனையும் இதை பண்ணு அதை பண்ணுன்ற. என் பிள்ளைக்கு வருஷம் வருஷம் நான் உயிரோடு இருக்க வரைக்கும் சீர் கொடுப்பேன். நான் போனதுக்கப்புறம் நீ கொடுக்கணும்டா தம்பி. நம்மள மாதிரி இருக்கவங்க இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு சீர் கொடுக்கறது வரோம். அந்த மாதிரி வரமெல்லாம் வாங்கிட்டு வரதுக்கு ஒரு குடுப்பனை இருக்கணும். ஒவ்வொருத்தருக்கெல்லாம் பெத்த தாய் தகப்பன் யாருன்னே தெரியாமல் வந்து விடிஞ்சிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் செய்கிறதுக்கு ஒரு நாதி இல்லை. நம்ம வீட்டில் குத்துக்கல்லாட்டம் நானும் இருக்கேன், அண்ணன் தம்பியா நீ இருக்கடா, வாடகை போய் செஞ்சுட்டு வருவான். அம்மா ரொம்ப பாவம், அப்பாய் வேணும்னே குத்தி காட்டி பேசுது. ஐயோ சரி பொங்க போட்டு தரேன், அக்கம் பக்கத்தில் வீட்டுக்காரவங்களுக்கெல்லாம் போய் கொடுத்துட்டு வரணும். தனலட்சுமி வா போட்டு தரேன், போய் கொடுத்துட்டு வருவேன். ஏண்டா யார் வீட்டில் ஏதாவது செஞ்சால் நமக்கு வந்து தராங்களா? நம்ம வீட்டில் மட்டும் செஞ்சால் ஊருக்கே படி அளக்கணுன்றாடா இவ. அவ என்னமோ பண்ணிட்டு போறா, நீ வா நம்ம போயிட்டு வருவோம். பொங்கல் சாப்பிட்டு போகலையா? போயிட்டு வரேன். சரி நீங்கள் வாங்க, உங்களுக்கு போட்டு தரேன். சாப்பிட்டு போய் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கொடுத்துட்டு வருவீங்க. எம்மாடி எந்திரிச்சிட்டியா? நான் எந்திரிச்சாத்த, நான் இதெல்லாம் தூக்கமே இல்லை. அதான் அப்படியே கண்ணா செஞ்சுட்டேன், விடிஞ்சதே தெரியல. ஓ சரிடாம்மா சரிடாம்மா. அப்பா அம்மாலாம் கிளம்பிட்டாங்களா? நான் இருங்க, இன்னைக்கு பொங்க வைக்கணும், பொங்க வச்சு சாமி கும்பிட்டுட்டு போகலான்னு சொன்னேன். ஆனால் அண்ணனா நீ கேட்கவே இல்லை. அங்கே பொங்க அன்னைக்கு வீடை பூட்டி போடக்கூடாது, அதனால கிளம்பணுமா, நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்லி காலையில் 3 மணிக்கு அலாரம் வச்சு எழுந்திரிச்சிட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு தண்ணி காய வச்சு கொடுத்து, அப்புறம் காப்பி வச்சு கொடுத்து, அப்புறம் அவங்க கிளம்பிட்டாங்க. ஓ சரிங்கத்த. சரிம்மா நீ போ, அவனுக்கு தண்ணி காய போட்டிருக்கேன், நீ குளிச்சுட்டு வா. நீ உன் கையால வந்து பொங்க வைக்கணும் இன்னைக்கு நம்ம வீட்டுல. அத்தை எனக்கு பொங்கல்லாம் வைக்க தெரியாது அத்தை. அதனால என்ன அத்தை, நான் இருக்கேன், நான் சொல்லி தரேன். நான் சொல்ல சொல்ல நீ செய்யி. வீட்டுக்கு புறமா அருமவ உன் கையில வச்சா தானே இந்த வீடு சுபிட்சமா இருக்கும். சரிங்க அத்தை. சரி போய் குளிச்சுட்டு வா. மாமாவுக்கு நான் தான் பொண்டாட்டி. என் கையால பொங்க வச்சு எங்க மாமாவுக்கு கொடுக்க போறேன். ஏம்மா சாயங்காலம் என்னை தேடாத, நான் ராத்திரி தான் வருவேன். நான் உன்னை என்னைக்கு தான் தேடி இருக்கேன், இன்னைக்கு தேடுறதுக்கு? பெத்த பையனை பத்தி அக்கறை வெங்காயம் இருந்தா தானே உனக்கு. அக்கறை வெங்காயம். எங்க பொறுக்க போற? பெத்த பையன்கிட்ட இப்படியாம்மா கேட்பாங்க? எங்க போறப்பா, எங்க வாரப்பா, நேர நேரத்துக்கு சாப்பிடுப்பா, வயிற்று காய போட்டுறாதப்பா, எங்கிட்ட சுத்தினாலும் வீட்டுக்கு வந்து சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்ற தாயை நான் பார்த்திருக்கேன். ஆனா எங்க பொறுக்க போறேன்னு கேக்குற பேய் இன்னைக்கு தான் பாக்குறேன். எது விளக்க மாட்டேன்? பேயா? பேயாடா? நீ தாயா? தாயான்னு சொல்லு பாப்போம். பொங்க அதுவுமா புள்ளிக்கு கை செலவுக்கு ஒரு 1000 கொடுப்போம். அதான் 3000 வாங்கி அப்படி சொருவிக்கிட்டு வந்தல்ல, ஒரு 1000 கொடுத்து என்ன குறைஞ்சா போயிட போற? 10 ரூபாயும் கண்ணுல காட்டாமல ஒளிச்சு வச்சுக்கிட்டு இருந்த. அதானே அந்த 3000 கண்ணை உறுத்திக்கிட்டே தான் இருக்குமே. மாசம் மாசம் ரேஷன் கடையில் போய் ஜாமான் வாங்கிட்டு வந்தா பரவாயில்ல கொடுக்கலாம். உங்க அன்னைக்கு காசு கொடுப்பாங்களே, அதை கணக்கு வச்சு நீங்களாம் போவீங்க வருவீங்க. உங்களுக்கு நான் கொடுத்து இந்த செய்முறை வர செய்கிறேன். நாளைக்கு மாட்டு பொங்கல், ஆடு மாடெல்லாம் குளிப்பாட்டனை வைக்கணும், ஊருப்பட்ட வேலை கிடக்குது. அதை பத்தின கவலை இல்லை. நீங்க ஊரை சுத்த அலையறதுக்கு நான் உங்களுக்கு காசு கொடுக்கணும். அந்த 3 தொட்டி இருந்துச்சுல, 3 தொட்டியும் நிறச்சி விட்டுட்டேன். வேற எதுவும் ட்ரம்மோ பேரலோ ஏதோ இருந்துச்சுன்னா எடுத்து வைங்கம்மா, அதுக்கும் தண்ணி ஊற்றி நிறச்சிடுறேன். மாடெல்லாம் குளிப்பாட்ட தண்ணி பத்தாது. சும்மா நொய்யின்னு இந்த பொறுப்பு சிகாமணி தொல்லை பெரும் தொல்லையா இருக்கு. அட ஏன் இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க?
நம்ம சொன்னல அங்கேருந்து ஓசை போட்டுக்குவோன்னு. இல்லம்மா, நான் போய் கேட்டேன் அவங்க கிட்ட ஹோஸ் போடுறதுக்கு தான். அதெல்லாம் போடக்கூடாதுப்பா, அதுவும் பொங்கல் அன்னைக்கு எல்லார் வீட்லயும் ஆடு மாடு இருக்கு, அதனால குடத்துல வேணா புடிச்சிட்டு போன்ட்டாங்க. அதுவும் இல்லாம லைன்ல கூட அத்தனை குடம் வச்சிருக்காங்க, அதுல எல்லாம் புடிச்சிட்டு வரணும். ஆமாம், நல்ல நாள் பெரிய நாள் இவளுகளுக்கு இதே ஒரு பழப்பு. அதுதான் ஆத்தங்கரை இருக்கு, அவள் வீட்டில் இந்த காடு கரை இருக்குது, அங்கே போய் குளிப்பாட்டி கூட்டிட்டு வருவாளுகள, நம்ம கூடயே தான் போட்டி போடுவாளுங்க. மற்ற நாளெல்லாம் ஒருத்தி வந்து அந்த பைப்பை தண்ணி பிடிக்க மாட்டா, நமக்கு தேவைப்படும் போது தான் எல்லாம் வருஷம் கட்டிக்கிட்டு வருவாளுங்க. சரி விடுங்கம்மா, புடிச்சுக்கலாம். இப்ப என்ன இதை எதிர ஊத்துட்டோம்? பின்னாடி ஒரு பவுனி இருக்கு பாரியா, அதை எடுத்து வச்சு இந்த தண்ணியை ஊற்று சரியா. நான் உள்ள பரண்லேருந்து ஒரு 2-3 அண்டாவை எடுத்து வைக்கிறேன். நான் மாடை கழுவும் போது பாதியிலே தண்ணி பத்தலைன்னா அப்புறம் தண்ணிக்கு ஓட முடியாது. பா பா, புள்ளனா இப்படி இருக்கணும். இவளை கட்டிக்க போறவன் நிஜமா கொடுத்து வச்சிருக்கணும். கொடுத்து வச்சது இருக்கட்டும், முதல்ல உன் பையனுக்கு என்னத்தை கொடுக்க போறேன்னு சொல்லு. 2 மாடு இருக்கு, அதை வேணா பிடிச்சிக்கிட்டு போய் குளிப்பாட்டி கூட்டிக்கிட்டு வா, அதைத்தான் கொடுக்க முடியும், வேற எதையும் கொடுக்க முடியாது. நானும் இவனை விரட்டுறதுக்கு என்னென்ன கன்றாவியோலாம் பண்றேன். பயபுல பிரிஞ்சு போவான்னு பார்த்தா லப்பர் பேண்ட் கணக்கா ஒரு பக்கம் இழுத்தா இன்னொரு பக்கம் வந்து சங்குன்னு ஒட்டிக்கிறான். இதுல வேற இவன் உண்மையா இப்படி இருப்பானா இல்ல நடிக்கிறானானே ஒண்ணும் புரியல. அன்னைக்கு ஒரு கிறுக்கு போட்டு கலக்கற புடிச்சான் பாரு, ஆத்தாடி ஆத்தா, அப்படியே கோலம் நடுங்கி போயிருச்சு. அப்படியே பட்டவன் என் அம்மா கிட்ட மட்டும் அந்த வேலை செய்யறான் இந்த வேலை செய்யறான்னு செய்யறான். இவன் நல்லவனா இல்ல கெட்டவனா, இல்ல கெட்டவனா இருந்து நல்லவனா நடிக்கிறானா, இல்ல நல்லவனாவே இருந்து இவனுக்குள்ள ஒரு கெட்டவன் தூங்குறானா, ஒண்ணுமே புரியலையே. ஆனாலும் ஒண்ணு, சினங்கொண்ட சிங்கத்தை சீண்ட கூடாதுன்னு வேணா தெரிஞ்சது. இவனுக்குள்ளே ஒரு குட்டி சிங்கம் தூங்கிக்கிட்டு இருக்கு, அதை நம்ம தட்டி எழுப்ப வேணாம். அது போற போக்குல நம்மள ஒரு காட்டு காட்டிட்டு போயிரும். ஏதா காசு குடுக்கறியா என்ன? அங்க சாணி இருக்கு, அதை அள்ளி போட்டுட்டு போ, போனா போதுன்னு ஒரு 200 ரூபா தாரேன். சாணி அள்ளிட்டு 200 ரூபா வாங்கணும்ன்ற அவசியம் எனக்கு கிடையாது. அட வாமா, என்னம்மா பொங்க வச்சிட்டீங்களா உங்க வீட்ல? எப்பயும் சூரிய பொங்கல் வைப்போம்ல, வச்சாச்சு. சரிம்மா சரிம்மா, நாங்களாம் இன்னும் பொங்கலே வைக்கல. தான் வீட்டில் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மூலையில கிடக்குறாங்க. தான் பகல்ல ஒரு நல்ல நேரம் இருக்குன்னு இருக்காங்க, அதில் தான் வைக்கணும். ஓ சரிங்க. அம்மா இதை கொடுத்துட்டு வர சொன்னாங்க அத்தை. வருஷம் வருஷம் அங்கேருந்து பொங்கல் தானே வந்துடுது. ஓ சரிங்க அத்தை. என்ன வீட்டில் ஆளை காணோம். சரிம்மா இரு, இதை எடுத்து வச்சுட்டு தட்டை எடுத்துட்டு வரேன். சரிங்க அத்தை. என்னடா இது, நம்ம தனலட்சுமி நம்ம வீட்டுல. நீயா? பயந்தே போயிட்டேன். உள்ளவா உள்ள. ஐயோ இல்லை, அத்தை பிளேட் எடுத்துட்டு போயிருக்காங்க, நான் வரல. உள்ள வான்னு சொன்னேன். புருஷங்காரன் வீட்டை விட்டு போய் 5-6 நாள் ஆச்சு. இன்ன வரைக்கும் என் பொண்டாட்டிக்காரி புருஷன் இருக்கானா இல்லையான்னு கூட கண்டுக்கல. நான் உயிரோட இருக்கனான்னு கூட அவளுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. ஒரு பொங்கல் நல்ல நாள் பெரிய நாள் அன்னைக்கு கூட என்னைய தேடாம கிடக்குறான். இருக்கட்டும் இருக்கட்டும், பார்த்துக்கிறேன். இவளை கையில் வச்சிருந்த காசெல்லாம் கரைஞ்சு போச்சு. இப்போ வேலை ஆகாது வேற. என்ன பண்ணுவான்? ரைட்டு, நம்ம பையன் ரூமில் பாக்கெட்டில் பல்காக பணம் வச்சுருப்பான். அதுவும் பொங்கல் செலவுக்குன்னு தனியாக ஒதுக்கி வச்சுருப்பான். அவன்கிட்ட போய் ஒரு 2-3 நோட்டை எடுத்து கைவரிசையை காட்டிட்டு ஆளும் தெரியாமல் பேரும் தெரியாத மூச்சு கட்டாமல் ஓடிடுவோம். வந்துட்டேன் போவோம். ஃபோன் அடிச்சுட்டே இருந்தேன், எடுக்கல. ஐயோ, ஃபோன் சார்ஜில் இருந்துச்சு, இதான் வந்துட்டேன். போகலாம். ஹாய் அங்கிள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. ஹாப்பி பொங்கல். சேம் டு யூ. என்ன இந்த பக்கம்? இல்லை, பொங்கல் எதுவுமா வெளியே போயிட்டு வரலான்னு தான் அமுதாவை கூட்டிகிட்டு போகிறேன். அப்பா போயிட்டு வரேன்ப்பா. ஆமாம், சும்மா கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி வெளியே சுற்றுறது வைக்கிறதெல்லாம் சரியாக வராது. இன்னும் கல்யாணத்துக்கும் 2 நாள் தான் இருக்குது. இப்படி அங்கே இங்கேன்னு அலைய திரிஞ்சிட்டுலாம் இருக்க வேணாம். கம்முன்னு வீட்டோட இரு. மாமா, அமுதா ஏன் கூட தானே வாரா, இதில் என்ன பிரச்சனை இருக்கு? ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்களும் எத்தனை தடவை வெளியே போயிட்டு வந்துட்டீங்க. சும்மா எதுக்கு வெளியே போயிட்டு வந்துக்கிட்டு? மாமா, டக்குன்னு போயிட்டு வந்துருவோம். பொங்கல் அன்னைக்கு குடும்பத்தில் எல்லாரும் இருக்கோம். அதுவும் இல்லாமல் அவங்க அண்ணனுக்கு இது தலை பொங்கல். அப்படி இருக்கும்போது இங்கே எல்லாம் வேலை வெட்டி இருக்குது. சும்மா அப்படி வெளியே போய்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கு? அதான் அடுத்த வருஷம் உங்களுக்கு கல்யாணம் ஆயிரும். அப்புறம் என்ன, பிள்ளையோட நீங்க போயிட்டு வாங்க. யாரும் உங்களுக்கு கேட்க போறா வைக்க போறா? இப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி போக வேணா வர வேணான்னு சொல்றேன்.
இந்த ஒரு தடவை மட்டும் மாப்பிள்ள புரிஞ்சுக்கோங்க, அதெல்லாம் சரியா வராது. அமுதா கீழே வா. பா என்னப்பா இப்படி பண்ணுறீங்க? ஒரு விஷயம் சொன்னா கேட்கணும், முரண்டு பிடிக்க கூடாது. உள்ள போ. நீங்க வாங்க, உள்ள பொங்கல் வைக்கிறோம், இருந்து சாமி கும்பிட்டு போலாம். இருக்கட்டும் மாமா, வீட்டுக்கு போறேன். இல்ல தப்பா எடுத்துக்காதீங்க, அதெல்லாம் சரியா வராதுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி வெளியே போறது வர்றது, சும்மா டெய்லியும் போயிட்டு இருந்தா பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? 2 நாள் தானே, ஆக்க பொறுத்தவங்க ஆற பொறுத்து தான் ஆகணும், அப்படியே அள்ளி கொட்டிக்க முடியாது. புரியுதுங்க மாமா, புரியுது. 2 பேத்துக்கும் சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சே ஆகணும். 2 நாள் என்ன, நாளைக்கே முடிச்சாதான் சரிப்பட்டு வரும் போல இருக்கு. சம்மந்திட்ட பேசுவோம். அட கீழே விடு லூசு, கீழே விடு, நான் இறங்குறேன். இறக்கி விட மாட்டேன். ஐயோ அத்தை எதுவும் வந்துட போகிறாங்க, அப்புறம் அவ்வளோதான். யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்றல, அப்புறம் ஏன் பயப்படுற? இன்னும் நீ குளிச்சு கிளம்பலையா பொங்கலுக்கு? வீட்டுக்கு மேல காங்கிரீட் போட்டாச்சு, தண்ணி விடணும்ல, அதான் தண்ணி பாய்ச்சறதுக்கு அங்க போயிட்டேன். இப்பதான் வீட்டுக்கு வந்தேன், இனிமே தான் குளிச்சு கிளம்பணும். சரி சரி, கீழே இறக்கி விடு. உங்கள் அதுமா வீட்டுக்கு வந்திருக்க. ம் இன்னும் 3 மாசம் தான். 3 மாசத்துல வீடு முடிச்சோன்னே அடுத்த வருஷம் பொங்கல் நமக்கு தலை பொங்கல் தான்.